Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. இன்றைக்கு நம்ம வந்து Be Encouraged என்ன பார்க்க போறோம் அப்படின்னா it is about the armor of God. இந்த வீக் ஃபுல்லாவே நம்ம வந்து ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கம் குறித்து தான் நம்ம வந்து மெடிடேட் பண்ண போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பால் வந்து இந்த லெட்டர் வந்து எபேசு சர்ச்சுக்கு எழுதும்போது அவர் வந்து ரோமன் ஜெயிலில் இருந்தாங்க. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, அவர் இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை வந்து ஒரு சோல்ஜரோட அட்டையர்ஸ், அந்த வெப்பன்ஸ் அவங்க என்னெல்லாம் போட்டிருந்தாங்க, அந்த காஸ்டியூமை வச்சு ஹீஸ் கம்பேரிங் இட். ஓகேவா, அதை வச்சு தான் நம்மளுக்கு அந்த 10லேருந்து கடைசி 17 அந்த வேர்ஸ் வரைக்குமே வந்து ஹீல் பி ஸ்பீக்கிங் அபவுட் ஈச் அண்ட் எவ்ரி வெப்பன். எதோட ரிலேட் பண்ணியிருப்பாங்க? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரோட, இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த பெல்ட் ஆஃப் ட்ரூத் விச் ப்ரொடெக்ட்ஸ் யூ. ஓகேங்களா? ஸோ டேக் யோர் பைபிள், Ephesians chapter 6 verse 14. First weapon குறித்து பார்க்க போகிறோம். Stand therefore having girded your waist with truth. எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். ஆமென். ஸோ இதில் வந்து இது குறித்து ஆண்டவர் வந்து ஒரு பிளான் மாதிரி உண்டு. அது ஆண்டவர் வந்து எங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது ஒரு இதில் தான் நான் படித்து கற்றுனது. அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த 6 டேஸுமே. இந்த பெல்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா, அந்த காலத்தில் அந்த ரோமன் சோல்ஜர்ஸ்லாம் வந்து தே யூஸ் டு வேர் திஸ் பெல்ட். அது வந்து 8 to 12 inches லாங் அண்ட் பிரெத் இதில் இருக்குமா. ஸோ எவ்வளோ கவர் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு பெல்ட்டு தான் அவங்க போடுற, அதாவது இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக போடுறாங்க இல்லையா, அந்த ஹோல் காஸ்டியூமே கார்ட் பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் இதுவே எக்விப்மெண்ட்டே வந்து இந்த பெல்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேர்டு உண்டு, சோல்ஜர்ஸ் டார்சோ அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, மெயின் பார்ட் ஆஃப் த பாடி ஃப்ரம் நெக் டு யோர் ஹிப், அதுதான் ஒரு டார்சோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை வந்து பாதி இதுக்கு வந்து கவர் பண்ணுறதே இந்த பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இதெல்லாம் வந்து இது குறித்து போடுற ஒரு ரிசர்ச் இதுதான். இப்போ இது மெயின் பாயிண்ட், இது நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டில் வந்து என்ன அப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பேட்டில் ஃபீல்டில் இருக்கீங்க, பீட் எனி சிச்சுவேஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ணுனா யூ வில் ஸ்பீக் த ட்ரூத். இதுதான் உண்மை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஃபென்சிவ் பாயிண்டாகவே இருக்கும். ட்ரூத்ன்றது யார் இங்க? ஜீசஸ் இஸ் த ட்ரூத். ஏன்னா அவரே தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார், இல்லைங்களா? வசனம் சொல்லுது. ஸோ ஹீ இஸ் த ட்ரூத். மெனி அ டைம்ஸ் நீங்கள் உங்கள் டிஃபென்ஸ் எடுத்து நீங்கள் அந்த ட்ரூத்தை நீங்கள் சொல்லும் போது தி ஆப்போசிஷன் பார்ட்டி, த சேட்டன், அவன் என்ன பண்ணுவான், பொய்யை வச்சு தான் உங்களை அட்டாக் பண்ணுவான். அவனும் ஒன்றும் உண்மையை சொல்லிலாம் ஒன்றும் வந்து உங்களை அட்டாக் பண்ண மாட்டான். நீங்கள் உண்மையை சொல்லும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அது ஒரு பேட்டில் ஃபீல்டில் இருக்கும்போது நீங்கள் வசனத்தை வச்சு அறிக்கையிடுவீங்க. எஸ், ஐ எம் லவ்ட் பை காட், நான் வந்து ஆண்டவரோட பிள்ளை, நான் ஆண்டவருக்காக தான் வாழறேன், நான் ஆண்டவருக்குள்ளே உண்மையாக இருக்கேன் அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. இந்த சுச்சுவேஷனில் நான் ஆண்டவரை வந்து ப்ரைஸ் பண்ணணும்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் உங்களோட வீக்னஸை தெரிஞ்சு, இல்லைனா வந்து நீங்கள் டவுன் ஆகிற மாதிரி, நீங்கள் வந்து மென்டலி ஆகட்டும் இல்லை ஃபிசிக்கலி ஆகட்டும், ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து உங்களை சப்ரெஸ் பண்ணுற மாதிரி சத்ருவானவன் என்ன பண்ணுவான்னா உங்களை ஏதாவது ஒரு பொய்யை வச்சு தான் அட்டாக் பண்ணுவான். ஸோ அந்த டயத்தில் நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணாதபடிக்கு நீங்கள் வசனம், இந்த சத்தியம் என்ன, இந்த வசனத்தை வச்சு வித் த ஹெல்ப் ஆஃப் this truth, you need to fight back. நீங்க வந்து அந்த சத்ருவை எதிர்த்து சொல்லணும். நீ சொல்றியா நான் வந்து ஆண்டவர் பிள்ளை இல்லை, நீ சொல்ற, ஆனா I know in Christ that I am a child of God, I am loved by God. நீங்க ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா சொல்லணும். நீங்க சத்தியத்தை சொல்ல 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 அறிக்கையிட சத்ருவானவன் அந்த இடத்துல தோற்கடிக்கப்படுவான். ஆமென். ஸோ நோ மேட்டர் வாட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெல்ட் ஆஃப் ட்ரூத் இது என்ன பண்ணுது, நம்ம வந்து லைக் ஒரு பேட்டில் ஃபீல்டில் இருக்கும்போது நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டிஃபென்சிவ் பாயிண்டே அதுதான், ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான். ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே. ஒரு பேட்டில் ஃபீல்டில் இருக்கீங்களா, அதாவது என்ன சுச்சுவேஷனாலும் இருக்கட்டும், பார்க்குறவங்களுக்கு வந்து அது அற்பமாக இருக்கும், இதெல்லாம் என்ன ஒரு பிரச்சனையா அப்படின்னு இருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே நம்ம இண்டிவிஜுவலுக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ கோ த்ரூ பண்ணுறோன்னு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணணும்னா, சத்தியம் என்னும் கச்சையை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து அந்த சத்துருக்கு எதிராக யூ ஹாவ் டு ஃபைட் பேக் வித் த வேர்ட் ஆஃப் காட். அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கும் இப்போ நம்ம வந்து எவ்வளோ லோவாக வேணாலும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள், ஓகே நான் ஆண்டவரோட பிள்ளை, நான் ஆர்மர் ஆஃப் காட் தரித்து கொண்டு நான் ஜெபிக்க போகிறேன், ட்ரூத் ஆஃப் பெல்ட்டை வச்சு நான் இயேசுவின் நாமத்தினால எனக்கு எதிராக செயல்படுற ஒரு சத்ருவின் காரியத்தையும் நான் அந்த வசனத்து மூலியமாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஓகேவா?
அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. லார்ட், ஈவன் ரைட் நோ ஆண்டவரே, ஹூ எவர் இஸ் வாட்சிங் திஸ் இயேசப்பா, நீர் ஆண்டவர் உங்க பிள்ளைகளை தொடுங்க. wherever they are feeling low, அப்பா என்ன இடத்துலலாம் இயேசப்பா சத்துருவான் அவங்கள பொய்யினாலே இயேசப்பா விழுங்க பார்க்கறானோ, பொய்யினாலே இயேசப்பா அவங்கள மடங்கடிக்க பார்க்கறானோ, அப்பா உம்முடைய நீதியினால, அப்பா உம்முடைய சத்தியத்தினால இயேசப்பா நீர் உங்க பிள்ளைகளை மீட்டெடுப்பீராக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. அப்பா you equip them, you இயேசுவின் நாமத்தினால you just cover them with your truth ஆண்டவரே. you shield them with your truth Jesus. நீர் அதை செய்ததற்காக நன்றி 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 சுவாமி. அப்பா உங்களுடைய பிள்ளைகளை இயேசப்பா சோர்ந்து போற நேரத்தில் இயேசப்பா உங்களுடைய வார்த்தையை சத்தியம் நம்ம வார்த்தையை இயேசுவின் நாமத்தினால தரித்து கொண்டு அப்பா சத்ருவை இயேசப்பா தோற்கடிக்க நீர் அப்பா உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ராஜா. நீர் அதை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. சத்ருவோட பொய்கள் எதுவுமே அவங்க நம்பிடாத படிக்கு, அந்த பொய்கள்ல விழுந்துடாத படிக்கு இயேசுவின் நாமத்தில் உங்க பிள்ளைகளை நீரே பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். So no matter what, நம்ம ஃபர்ஸ்ட் வெப்பன் என்னது? the belt of truth. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஃபுல்லா இதை பாண்டர் பண்ணிக்கொண்டே இருங்க. இன்னைக்கு இந்த டே ஃபுல்லாவே ஏதாவது ஒரு லை உங்களை, அதாவது ஒரு சத்துரம் ஏதாவது ஒரு பொய்னால உங்களை விழுங்க பாக்குறானா, நீங்க சொல்லுங்க, I am wearing the belt of truth, the enemy cannot even touch me. God bless you.